ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வன் சேனல். இன்னைக்கு வந்துட்டு சிபில் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து சிபில் ஸ்கோர் வந்து 250 மேலே வந்து இருக்குன்னா அந்த சிபில் ஸ்கோர் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு மேலே வந்து இருக்குன்னா இந்த சிபில் ஸ்கோர் வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக வந்து செக் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீயாக வந்து செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட பிசி இல்லைன்னா மொபைல் ரெண்டில் வந்து குரோம் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்டா அது வந்து ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லி டைப் பண்ணணும். நம்ம வந்து நல்லா வந்து கவனிங்க, எக்ஸ்பீரியன் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லி இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதில் முதல்ல வர வெப்சைட்டு பாருங்கள், எக்ஸ்பீரியன் கிரெடிட் வியூன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. முதல்ல வர வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் வந்திருக்கும். இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். முதல்ல நீங்கள் வந்து கீழே வந்து டோன்ட் கேவ் அன் அக்கௌண்ட் ஆர் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் நேவ்னு சொல்லியிருக்கேன். கீழே வெரிஃபை பாஸ்வேர்டு அண்ட் செட் ஓடிபி கீழே அந்த ரிஜிஸ்டர் என்ற கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நார்மலாக சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஆல் டீட்டெயில்ஸ், உங்கள் மெயில் ஐடியிலேருந்து, உங்கள் அட்ரஸ்லேருந்து, உங்கள் பேன் கார்டு நம்பர்லேருந்து எல்லாமே வந்து இதில் வந்துட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் வந்துட்டு பண்ணி முடித்த உடனே வந்து அடுத்து வந்து லாகின் பண்ணியிருக்க. உங்கள் மொபைல் நம்பரு ஜஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்டு, நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து சைன்அப் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்தீங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு சைன்அப் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்து சைன்இன் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி வந்து ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிவிட்டு அது வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் சைன்இன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு உங்கள் நேம் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து எவ்வளோ வந்து காட்டுதுன்னு சொல்லி கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து 494 தான் வந்து காட்டுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் லோனு வந்து வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கிரெடிட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கும். இதிலே வந்துட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட்டு 7 years and 1 month வந்து நான் எவ்வளோ வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வந்து கட்டிருக்கேன், எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எத்தனை லோன் வாங்கியிருக்கேன், எத்தனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை லோன் வந்து நான் ஐடிவில் இருக்குது, எந்தெந்த பேங்கில் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டேட் பேங்கில் வந்து ஒரு கோல்டு லோன் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 50,000 வந்து வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை வந்து பார்த்து தெரியும் க்ளோஸ்ன்னு சொல்லி வரும். எத்தனை பேமெண்ட்ஸ் வந்து நான் வந்து டிலேயாக கட்டியிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லேயே வந்து வந்துடும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து எவ்வளவோ அதை வந்து பேஸ் பண்ணித்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து டவுன்லோடு ரிப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். கிரெடிட் ஸ்கோர் கீழே வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏதாவது கிரெடிட் ரிப்போர்ட் வந்து எது கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு பார்த்தா தெரியும் எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துட்டு என்னோடய கிரெடிட் ஸ்கோருக்கு வந்து வந்துடும். டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கலாம்.
நார்மலாக வந்து 750க்கு மேலே இருக்கணும். நான் கொஞ்சம் பர்சனல் லோனு வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாங்கியிருக்கனால எனக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து 1 to 2 பேமெண்ட்ஸ் வந்து டிலே கட்டுறதுனால எனக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருக்கிற பேமெண்ட்ஸ் இஎம்ஐஸ் பூரா வந்து கரெக்டாக கட்டி முடிச்சிட்டேன்டா. எனக்கு வந்து இப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கான். நீங்கள் பேமெண்ட்டு நேரத்தை சரியாக கட்டாம விட்டிங்கன்னா ரெட் கலரில் இருக்கான். அப்படி ரெட் கலரில் இருக்கிற ஏரியாஸில் வந்து பேமெண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து 750 வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பர்சனல் லோன் வந்து கிடைக்கும். நீங்கள் இது பிடிஎஃப் ஃபார்மெட்லேயே எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து யாருக்காவது காட்டணும்னா காட்டிக்கலாம், ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை பேங்கில் வந்து என்னென்ன கடை வந்து வச்சுருக்கீங்க, எந்த இதில் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முத்தூட் மினி ஃபைனான்ஸில் வந்துட்டு கோல்டு வந்து அடமானம் வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு வந்துடுது பாருங்கள். அதை வந்து நான் ஃபுல்லாக கட்டிட்டேன். அதனால் எனக்கு 0 சொல்லி காட்டுது. இதில் பேமெண்ட் சம்மரியில் வந்து இது வந்து நீங்கள் வந்து பே பண்ணாலும் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ப்ரோ வெர்ஷன், அது கிரெடிட் ஸ்கோர்லேயே வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து இதிலே வந்து வந்துடும். ப்ரோ வெர்ஷன் வேண்டாலும் நீங்கள் வந்து மாதத்துக்கு 500 ரூபா கட்டிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ வெர்ஷனே நல்லாத்தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு திரும்ப கட்ட வேண்டாம். இந்த ஆப்ஷனில் வந்துட்டு அந்த எந்த அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி, எக்ஸ்பீரியன் ரிஃபரன்ஸ் நம்பரை வந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிலில் வந்து ஆட் ஆகிடும். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து சிபிலில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை வந்து பார்த்துக்கங்க. சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். வந்து இது எத்தனையோ பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க, சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ண தெரியாமல். இந்த சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு வந்து பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், இப்படி எல்லா லோனுமே வந்து இந்த சிபில் ஸ்கோரை அடிப்படையாக வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் சிபில் ஸ்கோரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த பேமெண்ட் வந்து எதில் வந்து பண்ண வேணுமோ அந்த பேமெண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ஹையராக வந்து கூடிடும். அடுத்து வந்து பர்சனல் லோனை வந்து நார்மலாக வந்து வாங்குவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வன் ஜோடி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.